டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. பிஹெச்பியோட பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஸோ பிஹெச்பினா ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது வந்து ஒரு சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். எப்படி வந்து சர்வலெட் வந்து சர்வர் சைடு ரன் ஆகிற ஜாவா கோடோ, அதே மாதிரி பிஹெச்பி வந்து சர்வர் சைடு ரன் ஆகிற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மளால் டைனமிக்காக ஒரு HTML கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண முடியும் பிஹெச்பி மூலிமா. ஒரு பிஹெச்பி ஃபைல் எழுதி சர்வரில் வைக்கிறோம், யூசர் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, அந்த பிஹெச்பி பேஜை கால் பண்ணுறாங்க. அந்த பிஹெச்பி பேஜ் என்ன ஆகுதுன்னா, சர்வரில் ரன் ஆகி சர்வர் அந்த பிஹெச்பி பேஜை எக்ஸிக்யூட் பண்ணி பிஹெச்பி ஸ்டேட்மெண்ட்ஸை எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவுட்புட்டாக ஒரு HTML கோடு கிடைக்கும். அந்த HTML கோடை நமக்கு வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடும். நம்ம அந்த HTML கோடை தான் ஃபைனலாக வெப் பேஜாக பார்க்குறோம். ஸோ பின்னாடி அந்த பிஹெச்பி கோடு வந்து யூஸரோட இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி HTML கோடை ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதான் டைனமிக். யார் என்ன இன்புட் கொடுத்தாலும் ஒரே கண்டென்ட் கொடுத்துச்சுன்னா அது ஸ்டாட்டிக் பேஜ். இல்லை யூஸரோட இன்புட்டை பொறுத்த மாதிரி அவுட்புட் மாறுது, HTML கண்டென்ட் மாறுது அப்படின்னா அது டைனமிக் வெப் பேஜ். அப்போ நான் வந்து சரியான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து சென்ட் கொடுத்தேன்னா அதை அந்த பிஹெச்பி பேஜ் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி ஓகே டேட்டாபேஸ்லாம் செக் பண்ணி பார்த்து கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம்னு சொல்லி ஒரு HTML பேஜ் எனக்கு அனுப்பும். இதுவே நான் தப்பான பாஸ்வேர்டு போட்டேன் அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே தப்பான பாஸ்வேர்டுனோடனே அதே HTML கண்டென்ட் தான், ஆனால் அதில் என்னென்னு போட்டு அனுப்பும், யுவர் நாட் அ வேலிட் யூசர் அப்படின்னு சொல்லி போட்டு அனுப்பும். ஸோ என்னோட யூசருடைய ரெக்வஸ்ட்டுக்கு இல்லை இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் HTML கண்டென்ட் மாதிரி டைனமிக்காக ஜென்ரேட் பண்ண முடியும் பிஹெச்பி மூலிமா. இதுதான் பிஹெச்பியோட பேசிக் இன்ட்ரடக்ஷன். இப்போ இந்த பிஹெச்பியோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஹெச்பி கோட் வந்து ஆங்குலர் ப்ராக்கெட் ? பிஹெச்பின்னு ஓப்பன் ஆகும், ஆங்குலர் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ண முடியும். இதுக்கு நடுவில் வந்து பிஹெச்பி ஸ்டேட்மெண்ட்ஸ் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு HTML கோடுக்குள்ளே HTML டேகுக்கு நடுவில் வந்து நம்ம இந்த டேகை போட்டு பிஹெச்பி கோடு எழுதலாம். ரன் டைமில் இந்த கோடை மட்டும் சர்வர் என்ன பண்ணும், கம்பைல் பண்ணி அதை HTML கோடாக மாற்றி எக்ஸிஸ்டிங் HTML கோடுக்கு நடுவில் இதோடைய அவுட்புட்டான HTML கோடையும் சேர்த்து நமக்கு யூசருக்கு கொடுத்துரும். இல்லை எனக்கு HTML வேண்டாம், வெறும் பிஹெச்பி கோட் மட்டுமே போதுனாலும் எழுதலாம். ஸோ எக்கோ அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு மாதிரி. ஓகே, இதில் வந்து பிஹெச்பியில் வந்து வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம். ஏன்னா வேரியபிள்ஸ் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் வேரியபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டிஜராக இருக்கட்டும், ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், அரேவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த வேரியபிள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறோம்னா டாலர் போட்டு வேரியபிள் நேம். இதில் வந்து எங்கேயுமே இன்டிஜர், கேரக்டர், ஸ்ட்ரிங்குன்னு நம்ம ஸ்பெசிஃபைவே பண்ண மாட்டோம். நம்ம டாலர் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு அந்த வேல்யூ போடும்போது சர்வரே கண்டுபிடிச்சிக்கும். ஓகே இது வந்து இன்டிஜர் வேல்யூ, இது வந்து கேரக்டர் வேல்யூ, இது ஸ்ட்ரிங் வேல்யூன்னு சர்வரே வந்து இன்டர்பிரேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கும். ஸோ ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. பேசிக் ரூல்ஸ் வந்து வேரியபிள் நேம் வைக்கிறதுக்கு. வேரியபிள் நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும், இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் இருக்கணும். அடுத்தது வந்து கேஸ் சென்சிட்டிவ். நம்ம வந்து ஸ்மால் வியில் ஸ்டார்ட் பண்ணுற வேரியபிள் போட்டுட்டு டாலர் அப்பர் கேஸ் வி வேரியபிள் ஆக்சஸ் பண்ணோம்னா ஒர்க் ஆகாது. இது வேறு வேரியபிள், இது வேறு வேரியபிள். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேரியபிள்ஸ் வந்து என்ன டைப்லாம் டிக்ளேர் பண்ண தேவை, டேரெக்டாக டாலர் வேரியபிள் நேம் கொடுத்தோம்னா என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே டைப் கன்ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இது எக்ஸாம்பிள், டாலர் நேம் ஈக்குவல் டு ஜான் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். டாலர் ஏஜ் ஈக்குவல் 25 இன்டிஜர், டாலர் ப்ரைஸ் ஈக்குவல் டு 19.99 ஃப்ளோட் எடுத்துக்கும், டாலர் ஏஜ் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு ட்ரூனா பூலியன் எடுத்துக்கும். ஸோ இதான் வந்து பிஹெச்பி வேரியபிள்ஸ். இதை வந்து ரியல் டைம் சினாரியோவில் கேட்குற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ரியல் டைம் சினாரியோவில் வந்து தனித்தனி ப்ரோக்ராமாவோ இல்லை ஒரே ப்ரோக்ராமாவோ சுருக்கியோ இல்லை விரிவாவோ நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது பிஹெச்பி பில்டின் ஃபங்க்ஷன் நிறையா இருக்குது. நம்ம ஒரு குறிப்பிட்ட முக்கியமான பில்டின் ஃபங்க்ஷன் மட்டும் பார்ப்போம். பில்டின் ஃபங்க்ஷன் என்னென்னா, நம்ம அடிக்கடி யூசர்ஸ் வந்து இல்லை டெவலப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற பேசிக் ஆப்ரேஷன்ஸை வந்து ஆல்ரெடி கூட எழுதி அதை ஃபங்க்ஷன்ஸாக வச்சுட்டாங்க, நம்ம அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக பார்க்குறது எக்கோ ஸ்பேஸ் hello.php. இது எக்கோ அப்படின்னாலே என்ன ஆகும்னா, யூசர் கொடுக்குற டெக்ஸ்ட்டை வந்து ஸ்க்ரீனுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இதுதான் ஃபஸ்ட்டு பில்டின் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்குறது. அடுத்தது strlen, ஸ்ட்ரிங் லென்த்து கண்டுபிடிக்கும் இந்த ஃபங்க்ஷன். ஸோ நான் ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணிவிட்டு strlen ஆஃப் அந்த டாலர் ஸ்ட்ரிங் கொடுத்தேன்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து எத்தனை வேல்யூ இருக்கோ அந்த லென்த்தை கொடுக்கும். 1 2 3 4 5 அவுட்புட் வந்து 5ன்னு வரும்.
அடுத்து இஸ் செட் அப்படின்னா அந்த வேரியபிளில் வேல்யூ இருக்கா இல்லை அது நாட் நல்லா இல்லை நல்லா இருக்கா அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். இஸ் செட் ஆஃப் டாலர் வேர் அந்த இதில் வந்து வேல்யூ இருந்துச்சுன்னா ட்ரூ உள்ளே வரும், இல்லை வேல்யூ இல்லை நல்லா இருந்துச்சுன்னா ஃபால்ஸு வெளியே வந்துடும். அடுத்தது ஒரு வேல்யூ வந்து இன்டீஜராக மாற்றுறதுக்கு இன்ட் வேல். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா $str = டபுள் கோட்ஸ்க்குள்ள 1 2 3 போட்டிருக்கோம். 1 2 3 போட்டிருந்தாலும் டபுள் கோட்ஸில் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்க முடியும். அந்த ஸ்ட்ரிங்கை நம்பராக மாற்றினா தான் இப்போ வந்து str + 5 அப்படின்னு கொடுத்தா 128ன்னு வரும். எப்போன்னா அதை இன்டீஜராக மாற்றினா மட்டும்தான். இப்போ வந்து str + 5 அப்படின்னு கொடுத்தோம்னா மேபி அந்த இடத்துல வந்து எரர் வரும், இல்லைன்னா கன்கேட்னேட் கூட பண்ணும். ஆனால் ஆட் பண்ணணும்னா நம்ம இன்டீஜர் வேல்யூவாக மாற்றணும். அப்படி இன்டீஜர் வேல்யூவாக மாற்றுறதுக்கு இன்ட் வேல். அதே இடத்துல டபுள் கோட்ஸில் ஸ்ட்ரிங்கில் நம்பருக்கு பதிலாக ஒரு கேரக்டர் இருக்குது இல்லை டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டை இன்ட் வேல்யூ கொடுத்தோம்னா எரர் அடிக்கும். ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூக்குள்ளே இருக்க நம்பரை இன்டீஜராக மாற்றுறதுக்கு இன்ட் வேல்யூ யூஸ் ஆகுது. அடுத்தது அரே ஆஃப் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்தோம்னா ஒரு அரே கிரியேட் ஆகும். இதுவும் ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன். அடுத்தது டேட் ஃபார்மேட்டு. எக்கோ டேட் டபுள் கோட்ஸ்குள்ளே அப்பர் கேஸ் ஒய், அப்புறம் -m ஸ்மால் லெட்டர் m, அப்புறம் d, அப்புறம் ஹவர் h அப்பர் கேஸ் h is அப்படின்னா என்ன ஃபார்மேட்டில் டேட் டிஸ்பிளே ஆகும்னா இயர் மந்த்து டே அப்புறம் ஹவர் மினிட் செகண்ட், இந்த ஃபார்மேட்டில் டேட் டிஸ்பிளே ஆகும். இது வந்து ஸ்ட்ரிங் ரீப்ளேஸ். ஒரு ஸ்ட்ரிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ ஸ்ட்ரிங் ரீப்ளேஸில் வேர்ல்டுங்கிற ஸ்ட்ரிங் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் PHPன்னு மாற்று. எங்கன்னா இந்த டாலர் ஸ்ட்ரிங்கில் ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது, அதில் வேர்ல்டுன்னு எங்கே இருக்கோ அங்கே PHPன்னு மாற்றணும். இங்கே PHPன்னு மாற்றினா PHP வேர்ல்டு அப்படி, அதாவது வேர்ல்டில் வந்து PHPன்னு மாற்றினா ஹலோ PHPன்னு வரும். ஸோ இது வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸை வச்சு ஒரே ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் டேட் ஃபங்க்ஷனை வச்சு ஒரு சின்ன PHP எக்ஸாம்பிள். ஏன்னா PHP ப்ரோக்ராம் ஃபுல்லாக நம்ம பார்க்கவே இல்லை, ஒரே ஒரு சின்ன ப்ரோக்ராமு. நேமு பர்த் இயரு கரண்ட் இயர் கொடுத்தாச்சு, ஏஜ் = கரண்ட் இயர் - பர்த் இயர், நம்ம அந்த ஏஜ் டிஸ்பிளே ஆகும். ஹலோ நேமு யூ ஆர் திஸ் மச் ஏஜ் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இந்த டாப்பிக்கோட நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.